நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எல்லாரும் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இருக்கு மேம் அதுல? இல்லம்மா, அது பில்டப் இல்லை. உண்மையாவே பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னம்மா, அவர் நீதிமான், நீ என்ன தர்ம கர்மாதிபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை பொறுப்பு எடுத்திருப்போம்மா. பொதுவாக பாருங்க, சம் ரிலிஜியன்ஸ்ல பொறுப்பு அப்படின்றது இருக்கு, மறுஜென்மம் அப்படின்றது இருக்கு. சம் ரிலிஜியஸ்ல அந்த மாதிரி பிலீஃப் இல்லை. பட் அஸ்ட்ராலஜி அப்படின்னாலே முழுக்க முழுக்க ஹிந்துயிசம் வருது இல்லைங்களா? அப்ப இந்த இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கோம், அத்துணை பொறுப்புலையும் என்னென்ன நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். அதனாலதான் நீங்களும் மனுஷனா பிறந்திருக்கீங்க, நானும் மனுஷியா பிறந்திருக்கேன். ஆக இந்த நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சனி பகவான், நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா பாரபட்சம் கிடையாது, கரிசனம் கிடையாது. நீ எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் பூர்வ ஜென்மத்துல நீ நிறைய கர்மாக்கள் செஞ்சிருப்ப பத்தியா, அதை 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதுக்கும் மேல சனி தசை அப்படின்னு வரும்போது அதுக்கான பலன்களை கொடுத்துருவார். அப்ப யாருக்கு பயந்தாலும் பயப்படல அப்படின்னாலும் சனீஸ்வரனுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அது பில்டப் இல்லை, அவர் அந்த பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரிமா அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா, சனி ஒரு சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்திர சொத்துக்கள் அப்படிம்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பரம்பரையா பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சனி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவர் நல்லதும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு, நம்ம செஞ்ச கெட்டதுக்கான பலனும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. அதனால அவரை பத்தின பயம் வேற ஒண்ணும் இல்லை. ஓகே மேம். விருச்சிக ராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். கடந்த காலத்துல கஷ்டங்கள் அனுபவிச்சதும் இல்லாம கொஞ்சம் நல்லதும் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த டைம் அவங்களுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்கும் மேம் சனி பெயர்ச்சியில? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்தை பற்றி சொல்லும் போதே நிறைய ஜோதிடர்கள் சொல்ற ஒரு கருத்து உண்டு. கால புருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்றதால கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிகம் அப்படிம்பாங்க. நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றப்படாத விருச்சிகமே கிடையாது, துரோகங்களை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது அப்படிம்பாங்க. இது உண்மைதானா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மை கிடையாதுமா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஏமாற்றம், நோய்வாய்ப்படுறது, அதே மாதிரி கஷ்டங்களும் துயரங்களும் விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, கரை நல்லது, அந்த மாதிரி இவங்களுக்கு இதெல்லாம் நல்லது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு 4-5 விஷயத்தை இந்த மாதிரி ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திக்கிறாங்க அப்படின் போது 5ஆவது விஷயம் பட்டுன்னு நடுமண்டையில் அடிச்ச மாதிரி அவங்களுக்கு உரைக்கும். அந்த செகண்ட் முடிவு பண்ணுவாங்க, நான் பெரிய ஆளாய் காமிக்கணும், கண்டிப்பா ஆயிடுவாங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா நான் விருச்சிகத்தை பத்தி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபீனிக்ஸ் பறவைகள். அந்த ஃபீனிக்ஸ் பறவை பாத்தீங்கன்னா சூரியனோட வெப்பம் தாங்காம எரிஞ்சி சாம்பல் ஆயிட்டாலும் அந்த சாம்பல்ல இருந்து உயிர் தழும். அப்படிப்பட்டதுதான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இப்போ ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சுமா, இப்ப எல்லாரும் விருச்சிகத்தை பத்தி பேசுறீங்க, விருச்சிகம் ஏமாத்த சந்திப்பாங்க, துரோகத்தை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா, இதெல்லாம் எப்படி தெரியுமா, ஷார்ட்ஸை பார்த்துட்டு பேசுறது. எப்பயுமே விருச்சிகத்தை சாலிடா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் நான். ஆனா என்கிட்ட அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் சொன்னேன், ரொம்ப ஷார்ட்ஸை பார்த்து பேசாதீங்க, ஃபுல் வீடியோ பார்த்து பேசுங்க அப்படின்பா. என் குழந்தைய விருச்சிகம்மா, என் குழந்தைய விருச்சிகம். நான் என் குழந்தைகிட்ட எப்பயுமே சொல்றது உண்டு, அம்மாக்கு பின்னாடியும் நீ விருச்சிக ராசி வீடியோ பார்க்கணும் அப்படின்ப. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு. விருச்சிகம் சாதிக்கிறதுக்கான ஒரு ராசிமா. ஏன்னா ராசியாதிபனே பாத்தீங்கன்னா செவ்வாய், அதுக்கும் மேல ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம். அப்ப இவங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேற லெவல்ல சாதிப்பாங்க, புரியுதுங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு சனி இப்ப என்ன பொசிஷன்ல இருக்கான் அப்படின்னா, பஞ்சம சனியா, மீனத்துல பயிற்சியாகி இருக்க சனி 5ஆம் பாவம். அப்ப பஞ்சம சனியா இருக்கா, பேரிலேயே இருக்கு இல்லைங்களா, பஞ்சமத்தை கொடுப்பானா அப்படின்னா பஞ்சங்களை போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவான் இருக்கா. உனக்கு எதுக்கு பஞ்சம்? சாப்பாட்டுக்கு பஞ்சமா, ட்ரெஸ்ஸுக்கு பஞ்சமா, நல்ல வேலைக்கு பஞ்சமா, அதிர்ஷ்டத்துக்கு பஞ்சமா, நல்ல திருமண வாழ்க்கைக்கு பஞ்சமா, குழந்தைக்கு பஞ்சமா, சொத்து பத்துக்கு பஞ்சமா, நிலபுலத்துக்கு பஞ்சமா, அத்தனை பஞ்சத்தையும் சனியே தீர்க்க போறோம். சனி சப்போர்ட்டிவா இருக்கம்மா, வேற யாரை பத்தியும் நீ கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சோ இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அதுக்கும் மேல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 3 மற்றும் 4க்கு அதிபன் சனி பகவான். இவனோட தைரியம் தன்னம்பிக்கை ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் நல்ல பொசிஷன்ல உட்காரும் போது சுகத்தை கண்டிப்பா கொடுத்துருவோம், கம்ஃபர்ட் லெவல்ல அதிகமாக்கிடும். அதுதான் உனக்கு எதுக்கு பஞ்சம் அத்தனையும் நான் கொடுக்க ரெடியா, நீ ஒன்னு மட்டும் செய், வீட்டுக்குள்ள கவுச தாவல் போட்டு மூலையில உட்காந்துருந்தே உனக்கு வந்துருமா? வராது. யூ ஹாவ் டு ஒர்க். நீ ஏதோ ஒரு வேலை செய், அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணு, சின்சியரா இரு, டெடிகேட்டடா இரு, நான் கொடுக்க வேண்டியதை பக்காவா கொடுத்துடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான், அந்த ஒரு இதுலதான் பாத்தீங்கன்னா சனி இருக்கா அப்படின்னு சொல்லலாம். நம்ம ப்ராப்பரா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கும் மேல அவனோட பார்வை
2 7 11 பாக்குது. குடும்பத்துல விருச்சிகம் கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில வருடங்களாக கண்டிப்பா. குடும்பத்துல ஒரு இனம் புரியாத குழப்பம், பிரச்சனை, நிம்மதி இல்லாத சூழ்நிலை, காசு நடமாட்டம் கையில இல்லாம இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் வரும். சனி பகவான் லவ்வை கொடுப்பாரா? லவ்வை தடுக்க மாட்டாரு. நல்ல வரன் வரும். திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல வரன் வரும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 2வது வரன் இவங்க எதிர்பார்த்த மாதிரி வரும். ஒரு நல்ல குடும்ப துணை அப்படின்றது வரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த அந்யோன்ய மின்மை அப்படின்றது மாதிரி ஓரளவுக்கு புரிதல் அப்படின்றது வரும். மூத்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழில் நல்ல லாபம் அப்படின்றது வரும். இத்தனையும் சனியே கொடுக்க போறாங்க. ஓகே மேம், இப்போ எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு எதுல மேம் கவனம் தேவை? விருச்சிகத்துக்கு எப்பயுமே ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணுமா. ஏன்னா நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கு. ஹெல்த்ல ஆல்வேஸ் வந்து காஷியஸா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த மாதிரி வழிபாடுகள் மேம் செய்யலாம்? இவங்க விருச்சிகத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னாலே முருகன் காலை கெட்டியமா பிடிச்சிடணுமா. முருகன் தான் இவங்களுக்கு கடவுள். அதாவது இவங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் எக்ஸ்ட்ராடினரியா இருக்காது அப்படின்னாலும் முருக வழிபாடு இன்னும் மேன்மையை தரும் அப்படின்னா. சுய ஜாதகத்துல செவ்வாய் மட்டமா இருக்காரு, நல்ல பொசிஷன்ல இல்லை, அதுக்கும் மேல வீடு கொடுத்தவரும் பாபரா இருக்காரு, பாபரோட பார்வை இருக்கு, நட்சத்திர சாரவாங்கம்னும் பாபனா இருக்கா அப்படின்னாலும் முருகனை இவங்க வந்து காலை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா முருக வழிபாடு பண்றாங்க அப்படின்னா வாழ்க்கை மேன்மையை நோக்கி அப்படின்னு சாலிடா சொல்லிடலாம். ஓகே மேம், எந்த முருகர் கோயிலுக்கு வேணாலும் போய் வழிபாடு பண்ணி. முருகன் தானம்மா, எந்த முருகனா இருந்தாலும் முருகன் தானே. நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன கோயில், ஒரு பால முருகன் இருந்தாலும் ஒரு முருகன் தானே. முருகன் அப்படின்னாலே செவ்வாய்க்கு கடவுள் முருகன்மா. அதாவது சனிக்கு கடவுள் ஈசன், செவ்வாய்க்கு கடவுள் முருகன், புதனுக்கு கடவுள் பெருமாள். அப்ப இப்ப நீ இருக்க அப்படின்னா உன் காலில் விழுறதோட உனக்கு யாரு வந்து நீ ஒரு கடவுளா நினைக்கிறியோ உங்க காலில் விழுந்தா ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து சரண்டர் ஆயிடுவ. கண்டிப்பா. நன்றி. நன்றி.